நான் இன்னைக்கு விவசாயியா இருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி, எல்லையெல்லா மகிழ்ச்சி. முதலமைச்சா இருக்கும் போது அந்த மகிழ்ச்சி இல்ல, இப்ப காண்கின்ற மகிழ்ச்சி எல்லையெல்லா மகிழ்ச்சி. நானும் உங்களை போல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தவன். இன்றைக்கும் விவசாயம் தான் என்னுடைய சொந்த தொழில், வேற எந்த தொழிலும் இல்லை. ஆனா இந்த விவசாயத்தை இன்றைய முதலமைச்சர் புறக்கணித்துக்கிட்டு இருக்கிறார். விவசாயிகளை விரோதியாக பார்க்கின்றார். விவசாயிகளை எந்த திட்டமும் அறிவிக்காமல், விவசாயிகள் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை எதை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க. அண்மையில் டெல்டாவில் இருக்கிற விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்று விற்க முடியல. மழை பெய்யுது, அந்த மழையில் நனைகிற நெல்மணியெல்லாம் மூடி வைக்கிறது, தார்பாய் கூட கொடுக்கல, திறந்த வெளியில் அடுக்கி இருக்குது. மழையில் நனைந்து நெல்மணி முளைச்சிருக்குது, அதை கூட இந்த முதலமைச்சர் வந்து பார்க்க முடியல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இப்போ வந்தார்ல, வந்தாரா இப்போ வரல. எப்போ அவருடைய மகன் வந்திருப்பாரு, அவரும் வரல. சுத்தம். அது நீங்க முடிவு பண்ணிட்டாங்க. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி ஜெயிக்காது முடிவு பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே எழுச்சி பயணத்தின் போது உங்களை எல்லாம் வந்து சந்திச்சுட்டு போனேன். இதே இடத்துல மீண்டும் இதே இடத்துல வந்திருக்கிறேன். பாருங்க, நெல்லெல்லாம் முளைச்சு போச்சு. ஒரு தட்டில் வச்சு பார்க்கிறார். எதுல? ஒரு பிளாஸ்டிக் தட்டுல முளைச்ச நெல்ல பார்க்கிறார். இவரா விவசாயி காப்பாற்றுவாரு. ஒரு தட்டுல நாம கஷ்டப்பட்டு இரவென்றும் பகலென்றும் பாராம ரத்தத்தை விரைவியா சிந்தி பயிரை நெட்டு அதை நோயிலிருந்து காப்பாற்றி அதை அறுவடை செஞ்சு அந்த நெல்மணியெல்லாம் மூட்டை பிடிச்சி விற்க கொண்டு போய் மழையில் நனைஞ்சு நெல்மணி முளைச்சு போச்சு. அதை வந்து நேரடியாக பார்க்க முடியாத முதலமைச்சர் விவசாயி காப்பாற்ற போறாரா?